ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மாணிக் விஷன் டிவி. மாணிக் விஷன் டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நீங்கள் நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13/12/2024 கேரளா லாட்டரி கெஸ்டிங் நம்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் நிர்மல் லாட்டரியில் 410வது குழுக்கள் என்றது என்ஆர் 410வது குழுக்கள் நண்பர்களே. இந்த நம்பர் மேலே ஃபோக்கஸ் இருக்கட்டும். நாளைக்கு வர்ற ஒரு ட்ரான் நம்பர் மேலேயும் ஒரு ஃபோக்கஸ் இருக்கட்டும், மறக்க வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் 3 டிஜிட் நம்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம். நிர்மல் லாட்டரியில் என்னென்ன ரிசல்ட் வரும்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி 12/12/2024 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 94 60 89 089 தான் ரிசல்ட்டாக கொடுத்துருக்காங்க. நான் என்ன கெஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள்லாம் என்ன கெஸ் கொடுத்துருக்கீங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று போட்டு நண்பர்களே. நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைப் நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும். ஆதரவு கொடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு ஸ்பீடாக வந்து சேருங்கிறத சொல்லிவிட்டு நான் என்ன கெஸ் கொடுத்துருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. இதில் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 9 மட்டும்தான் அழகாக வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். 8 காம்பினேஷனில் யூஸ் பண்ணியிருக்கோம். 0க்கு சான்ஸும் கொடுத்துருக்கோம். இருந்தாலும் என்ன கெஸ் கொடுத்துருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இந்த கால்குலேஷன் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0க்கு ஒரு பெருசாக ஆப்ஷன் வந்து இதில் நம்பரில் கொடுக்கல. ஆனால் 9க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சியில் வந்து டேரெக்டாகவே நம்ம ஏலையும் பார்த்தீங்கன்னா பி சி மூணுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9ங்கிற நம்பருக்கு ஒரு ஆப்ஷன் பெருசாக கொடுத்துருக்கோம். அப்போ வந்து ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 கேரண்டி நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் நண்பர்களே. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 8ஓட காம்பினேஷனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இங்கே ஏ போர்டில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மற்றது பெருசாக யூஸ் பண்ணல. 0 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இங்கே 0 ஏ போர்டில் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் பவர் நம்பரில். அதே மாதிரி 8 வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் நம்பரில் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா போர்ட்லேயுமே 8 யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ஷன் கரெக்டாக கொடுக்காம விட்டாச்சு. ஆனால் கேரண்டி நம்பர்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 மட்டும் நம்ம வின் பண்ணி கொடுத்துருக்கோம். கேரண்டி வின்னிங் கொடுத்துருக்கோங்க, எந்த ஒரு மாற்றம் இல்லாமல். அதே மாதிரி நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட 50-50 சான்சஸ்லாம் வந்திருக்கு. எந்த ஒரு பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது, கொஞ்சம் சொதப்பியிருக்கும். நாளைக்கு இதோட நல்ல ஒரு கெஸ் கொடுக்கலாம் நம்பிக்கையோடு நம்ம போயிட்டுருக்கோம். வாங்க நீங்கள் என்ன கெஸ் கொடுத்துருக்கீங்கன்னு பார்த்துடலாம். அதில் ரஃபீக் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 946 9ஓட காம்பினேஷன் போர்டு யூஸ் பண்ணியிருக்கார். எம்ஜெய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி போர்டில் 2 அழகாகவே கொடுத்துருக்காருங்க. அதே மாதிரி லோகநாதன் லோகோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி போர்டில் அவரும் 9 வின் அடிச்சு கொடுத்துருக்காருங்க. அடுத்து தல ரமேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 0ஓட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்கார். அதே மாதிரி இந்த வாசு கதிர்வேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 9 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்டில் பாஸ் அடிச்சு கொடுத்துருக்காருங்க. அடுத்து கோபாலகிருஷ்ணா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் 0 யூஸ் பண்ணியிருக்காருங்க. 860 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 டிஜிட் நம்பரில் யூஸ் பண்ணியிருக்காரு. 8 0 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக பாஸ் ஆகிருக்கு. ரிவர்ஸில் பாஸ் ஆயிருந்தாலும் நல்லா இருக்குங்க, உண்மையாக சூப்பர் தான். அடுத்து பாண்டி ஏற்காடு வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலுங்க. அவர் கொடுத்த 3 நம்பரில் 2 நம்பர் 89 அழகாகவே பாஸ் ஆகிருக்குங்க. இவர் ஏபியில் கொடுத்துருக்காரு. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசி வின் ஆகிருக்கு, உண்மையாலே சூப்பர் தான். மதியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 8ஓட காம்பினேஷன் போர்டு அவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 986 கொடுத்துருக்காருங்க. அவரோடதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசியோடதில் வின் ஆகிருக்கு. ஆனால் இங்கே அவருக்கு கொடுத்துருக்காரு ஏபியில் கொடுத்துருக்காருங்க. அடுத்து சிவகுமார் சிவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 ஆல் போர்டில் பாஸ் அடித்து கொடுத்துருக்காரு. 8 0ஓட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காருங்க. அதே மாதிரி 9 8ஓட காம்பினேஷன் சூப்பராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசி பாக்ஸ் நம்பர் அழகாக பாஸ் ஆகிருக்குங்க. கேரண்டி நம்பரும் கூட சூப்பராக கொடுத்துருக்காரு, உண்மையிலே சூப்பர் தான். முருகன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0ஓட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காருங்க. பீட்டர் பவுல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷனில் யூஸ் பண்ணியிருக்கார். அடுத்து கார்த்திக் பாண்டியன் வந்து பார்த்தீங்கன்னாக்க 0 8 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபி டேரெக்டாகவே வின் அடிச்சு கொடுத்துருக்காருங்க, உண்மையிலே சூப்பர். விநாயகமூர்த்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்டில் 0 பாஸ் பண்ணியிருக்காரு. டைம் ட்ராவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி போர்டில் 8 யூஸ் பண்ணியிருக்காருங்க, பி வின் ஆயிருக்கு. அடுத்து சத்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 8ஓட பாக்ஸ் நம்பர் பிசி பாக்ஸ் நம்பர் அழகாக வின் ஆயிருக்குங்க, உண்மையிலே சூப்பர் தான். அடுத்து 8 வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் யூஸ் பண்ணியிருக்காரு, ஆல் போர்டில் யூஸ் பண்ணியிருக்கார். 0 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ஷன் நம்பரில் இருக்குங்க. அடுத்து மைதீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 அழகாக யூஸ் பண்ணியிருக்காருங்க, உண்மையிலே சூப்பர் தான். ராஜ்குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 8ஓட காம்பினேஷன் அதே மாதிரி 9ஓட காம்பினேஷன் கொடுத்துருக்கார். ஒரே ஒரு சின்னது தான், 8 7க்கு பதிலாக 6 வந்ததுன்னா 4 டிஜிட் நம்பரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக வின் ஆகிருந்துருக்குங்க. இருந்தாலும் அவரோட பாக்ஸ் நம்பர் உண்மையாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 99% சக்ஸஸ் கொடுத்துருக்காருங்க, உண்மையிலே சூப்பர் தான் நண்பா. தேங்க்ஸ் நண்பா. அடுத்து ஃபிரோஸ்கர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8ஓட காம்பினேஷனும் ஆல் போர்டில் 0 கொடுத்துருக்காருங்க. 8 0 வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வின் ஆயிருக்கு, உண்மையிலே சூப்பர் தான் நண்பா, ரொம்ப நன்றிங்க. அடுத்து சரவணன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 8ஓட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காருங்க. 982 980 இருந்தாலும் 100% வின் ஆயிருந்திருக்கும், சூப்பர் தான். அடுத்து குருபாண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் 0 யூஸ் பண்ணியிருக்காரு. இளங்கோவன் வந்து சிலம்பரம் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 0 யூஸ் பண்ணியிருக்காங்க. முருகேசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 679 9 வந்து பார்த்தீங்க அப்படின்னா
சி போர்டில் டேரெக்டாக வின் அடிச்சு கொடுத்துருக்காருங்க, சூப்பர் தான். அடுத்து அதே மாதிரி கோபுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி போர்டில் டேரெக்டாக வின் அடிச்சு கொடுத்துருக்காருங்க, உண்மையிலே சூப்பர். அடுத்து ஜிபி எம்ப்ராய்டரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6-9 காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காருங்க, உண்மையிலே சூப்பராக இருக்குது. அடுத்து ஹரிராம் விஜய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 549 கொடுத்து 9 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி போர்டில் கேரண்டி வின் கொடுத்துருக்காருங்க. அடுத்து செந்தில்குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 849 கொடுத்துருக்காருங்க, 9 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி போர்டில் டேரெக்டாக வின் அடிச்சு கொடுத்துருக்குங்க, 8 காம்பினேஷன் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காரு. அடுத்து மிஸ்டர் குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 சி போர்டில் டேரெக்டாக வின் அடிச்சு கொடுத்துருக்காருங்க. ராஜா வந்து பார்த்தீங்கன்னா 820 8-0 அழகாக வின் ஆயிருக்கு, உண்மையிலே சூப்பர் தான். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி தோஹித் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 போர்டில் யூஸ் பண்ணியிருக்காரு, உண்மையிலே சூப்பர். முருகேசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கு 758 கொடுத்துருக்காங்க, 8 வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷனில் இருக்குங்க, அதே மாதிரி 0 காம்பினேஷனில் இருக்குங்க. ஞானமூர்த்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் டேரெக்டாக வின் அடிச்சு கொடுத்துருக்காருங்க. அதே மாதிரி அசில் அப்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் 0 யூஸ் பண்ணியிருக்காருங்க, உண்மையிலே சூப்பருங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 8 காம்பினேஷன் நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க, அதே மாதிரி 8-9 காம்பினேஷன் நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க, உண்மையிலே சூப்பர். கமெண்ட்ஸ் கொடுத்த அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் ரொம்பவே நன்றி. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸ் விட்டு போயிருந்துச்சு அப்படின்னா எக்ஸாக்டாக கொடுத்து விட்டு போயிருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி சாரி அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். உங்களோட கமெண்ட்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்த மாதிரி 12 PM வீடியோவில் வரும், மறக்க வேண்டாம். 12 PM வீடியோக்கு வாங்க, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்களே சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குற ஒரு ஷேர்லேருந்து நிறைய கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சு அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும் நண்பர்களே. மறக்காமல் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி 13/12/2024 படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஏஎன்பிஎன்சி நம்பரில் என்னென்ன அமைகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 5-7 வரதுக்குண்டான வாய்ப்பும், பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4-0 வரதுக்குண்டான வாய்ப்பும், சி போர்டில் 9-8 வரதுக்குண்டான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் ரிசல்ட்டை வச்சு நம்ம எடுத்திருக்கோம். போன வார ரிசல்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா நிர்மல் லாட்டில் 229, அந்த 229 கால்குலேஷன் படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து முழுக்க என்னோட கால்குலேஷன் வந்த நம்பர். உங்களோட கால்குலேஷனில் இந்த நம்பர் இருந்தால் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுற நம்பர்களே மறக்க வேண்டாம். அதே மாதிரி இன்றைக்கி நான் கொடுத்துருக்க பவர் நம்பர் 5க்கும் 2க்கும் அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பவர் நம்பர் நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணுறோம், இந்த நம்பர்ஸும் எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் உங்களோட ஏபிசி நம்பர்ஸை கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் நண்பர்களே. கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க, கண்டிப்பாக நம்மளோட நண்பர்களுக்கு யாரோ ஒருத்தருக்கு பயன்படும், மறக்க வேண்டாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதோட ஏபிசி மிக்சிங் காம்பினேஷன் எப்படி கொடுக்கலாங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசி 3D மிக்சிங் காம்பினேஷனில் இன்றைக்கி இந்த நம்பருக்குள்ளே அமைகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எந்த நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 549, 708, 950, 874, 575, 402, 097, 485, 163, 321 அமைகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 9 காம்பினேஷன் 9ல் எண்டாகிற நம்பருக்கு உண்டான வாய்ப்புகள், ஏன்னா 9 வந்தால் ரிப்பீட்டடாக 9, இல்லைன்னா 9 வந்தால் 3, 1 வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்பரோட கனெக்ஷன்ஸ் மெயினாக இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், மறக்க வேண்டாம். ஏன்னா 9 கனெக்ஷன் வந்ததுனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை 3 இல்லை 1 இல்லை சான்ஸ் வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருந்துகிட்டு இருக்குங்கிறனால இந்த நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4-5 நம்பர் இம்பார்ட்டன்ஸாக கொடுத்துருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு என்ன நம்பர் சூஸ் ஆகுதோ அந்த நம்பரை நீங்கள் சூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸாக சூஸ் பண்ணிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி என்னோட கணக்கு வழக்கில் இல்லாத நம்பர் உங்களோட கணக்கு வழக்கில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம், கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க நண்பர்களே. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது பவர் நம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம இன்றைக்கி கொடுத்துருக்க பவர் நம்பர் போர்டில் நம்ம கொடுக்காத நம்பர் தான் இங்கே பவர் நம்பரை யூஸ் பண்ணிருக்கோம். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 554, 632, 135 அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ரிசல்ட் நம்ம எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ரிசல்ட் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் இந்த நம்பர் இம்பார்ட்டன்ட் நம்பரை கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த நம்பர் பிடிச்சிருந்தா மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்க ஆல்போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 5-9 வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நண்பர்களே கேலண்டர் கேஸ் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13/12/2024 தேதிப்படி 438, 327, 726 அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. அதே மாதிரி 8 காம்பினேஷன் இன்றைக்கெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 காம்பினேஷன் 8-9 காம்பினேஷன் கேலண்டர் லிஸ்ட்லேருந்தே தட்டி தூக்கியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கால்குலேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி மந்த் பிகினில் வரும். மந்தோட பிகினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்தோட மிடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13 வந்து 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 13
நமக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேலண்டர் கெஸ் படி அடிப்பாங்க. ஒரு சின்ன க்ளூ தான் அது. மந்த்து மிடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேலண்டர் கெஸ் படி வரும். மந்தோட எண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்மளோட ட்ரா நம்பர் பேஸ் பண்ணி நமக்கு அடிச்சிட்ருக்காங்க ரிசல்ட்டு. ஸோ இந்த மாதிரி பேசிஸ் தான் நிறைய அமைஞ்சிட்ருக்கு. ஸோ அந்த மாதிரி பேசிஸ் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 438, 327, 726 அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் இதில் எந்த நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை பாக்ஸாக சூஸ் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த நம்பர் பிடிச்சிருந்தா மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா அவாய்ட் பண்ணிடுற நண்பர்களே. அடுத்து இதோட கூட்டுத்தொகை 4, இதோட கூட்டுத்தொகை 3, இதோட கூட்டுத்தொகை 8. அப்போ 438ங்கிற நம்பர் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பர் தான். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 வந்தால் 8, 9 வந்தால் 8 வரதுக்கும் 9 வந்தால் 7 வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறனால இந்த 2 நம்பரும் இம்பார்ட்டண்ட்டில் கொடுக்குறதுல இந்த நம்பர் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட சாய்ஸாக கொடுக்குற நம்பர். உங்களோட சாய்ஸில் அந்த நம்பர் இருந்தால் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா விட்டுடலாம் நண்பர்களே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரண்டி நம்பர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிக் நம்பரும் கூட. அந்த மாதிரி ட்ரிக் நம்பரில் ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் என்னென்ன வரும்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்றைக்கி என்னோட கல்குலத்தில் இருக்கிற நம்பர் 54, 16, 32, 48, 21, 97, 74, 13, 35, 55 அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் எந்த நம்பர் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை பாக்ஸாக சூஸ் பண்ணிக்கிங்க, மறக்க வேண்டாம். அதே மாதிரி என்னோட கணக்கு வழக்கில், அதாவது என்னோட கணக்கு வழக்கில் நான் கொடுத்துருக்க நம்பர் இல்லாமல் உங்ககிட்ட நம்பர் இருந்துச்சுன்னா அந்த நம்பரை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம். கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுக்க நண்பர்களே. நம்மளோட நண்பர்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு பயன்பட்டாலும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நமக்கும் சந்தோஷமாக இருக்கும். அதனால் மறக்காமல் கமெண்ட் கொடுத்துருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம சூஸ் பண்ணி கொடுத்துருக்க நம்பர்ஸ் 3 நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நான் கொடுக்குற 3 நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 321ங்கிற ஒரு நம்பர் கொடுக்குறேன். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 575ங்கிற ஒரு நம்பர் கொடுக்குறோம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 549ங்கிற ஒரு நம்பர் கொடுக்குற நண்பர்களே. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 135. தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 438. ஸோ அப்போது இந்த நம்பருக்குள்ளே அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இங்கே டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 5 நம்பர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 5 நம்பரில் 1, 2, 3, 5 வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கு. அதே மாதிரி 4 ரிப்பீட்டட், 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக வந்திருக்கு, 1 ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்பர் அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால ரிப்பீட்டடாக இல்லாத நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த 3 நம்பர் 1 ரிப்பீட்டடாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்க 879, 879, 987, 789 இந்த மாதிரி நம்பர் வந்து இல்லாமல் இருக்குது, போர்டில் இல்லாமல் இருக்குது. அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் எந்த நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை பாக்ஸாக சூஸ் பண்ணிங்க. நிறைய ஆப்ஷன் இருக்குது, தட்டி தூக்கலாம், மறக்க வேண்டாம். அப்படிங்கிறது சொல்லிட்டு இவ்வளோ நேரம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்த்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ரொம்பவே நன்றி. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். மோத்தோ டிவிக்கு வாங்க. 4 டிஜிட் வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் மோத்தோ டிவிக்கு வாங்க. மோத்தோ டிவியில் கண்டிப்பாக 4 டிஜிட் வீடியோ அப்லோட் ஆகும். அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்நாள் பொன்னாளாக என் இனிய வாழ்த்துக்களை சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மாணிக் விஷன் டிவி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.